The Final Call, a new talk show for the current generation. Our heart must be always constant on the aspect of heaven. With the help of His blood, through His blood only, we cleanse ourselves. All our sins will be washed away. If we sin and if we go into His presence, He won't be able to see us. You can watch the program in the Final Alert YouTube channel every Sunday at 9 p.m. Indian Standard Time. நட்சத்திரனாலே பிரகாசம் கொடுக்கும். அதே போல் மறைவில் மின்னும் நட்சத்திரம் அப்படின்னா மறைந்திருந்து பிரகாசம் கொடுக்குற நட்சத்திரம். இந்த நாளை நம்ம பார்க்குறோம்ல, நிறைய தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள், நிறைய சபை தலைவர்கள், சபை மெய்ப்பர்கள் மறைந்திருந்து நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்க அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பாங்க, மறைக்கப்பட்டிருப்பாங்க, மறக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில இந்த நாள்ல நம்ம பார்க்க போற பட்டணம் எது அப்படின்னு சொன்னா எரிகோ. இதை குறித்து தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக என்னென்னலாம் வார்த்தைகள் உரைத்தார், அது எங்கெல்லாம் எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கிறத பற்றியும், இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம முழுமையாக தியானிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரி, இஸ்ரவேலருக்கு காணியாட்சியாக, அதாவது காணியாட்சி அப்படின்னு சொன்னால் சுதந்திரமாக தருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு ப்ராமிஸ் லேண்டு தான் கானான். கானான் அப்படிங்கிறத தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தாங்கல்ல எகிப்துல, நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவர்களை விடுதலை பண்ணி அழைத்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதை சுதந்திரிக்கும்படியாக தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்து அப்படி கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உபாகமும் 32ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரங்கள்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தா ரொம்ப அழகா தெளிவா எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப மோசே அந்த இடத்துல செய்த ஒரு சின்ன தவறுனால, அதாவது என்ன தவறு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்மலையை நோக்கி பேசு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பாரு. ஆனா ஜனங்கள் நிமித்தமாக அவர் மனம் பதறி என்ன செஞ்சிருப்பாருன்னா கண்மலையை அடித்திருப்பார். அப்ப அதனால அவரால் கானானுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுமதியை மறுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப மோசே என்ன செய்யறாருன்னா, எரிகோவுக்கு எதிரான நேபோ அப்படிங்கிற மலையில இருக்கிற பிஸ்காவின் கொடுமுடியில ஏறி அவர் கர்த்தர் தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து சொன்னார்ல, அந்த தேசத்தை கண்களால பார்க்கிறார். அப்ப கர்த்தர் அந்த ஒரு கிருபை தான் கொடுக்குறார், நீ பார்ப்ப ஆனா அதற்குள்ள பிரவேசிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப இவர் என்ன செய்யறாரு, மேலே ஏறி அதை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஜெனரேஷன், அதாவது மோசேக்கு அடுத்ததாக வந்த அந்த ஜெனரேஷன் தான் ஜோஷுவா. யோசுவாவினுடைய தலைமையில தான் அடுத்து மோசேக்கு அடுத்து ஜனங்களை அப்படி வழிநடத்தி யோசுவா தான் வழிநடத்திட்டு போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நல்லா தெரிந்து கொள்றோம் என்னென்னலாம் தடைகள் அவர்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கிறோம். மோசேக்கு அடுத்ததாக யோசுவா ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போற காரியங்களை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜனங்களும் யோசுவாவும் நடந்து போயிட்டு இருக்கிற பொழுது முதலாவது அது அவங்க சந்திக்கிற ஒரு பெரிய தடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, யோர்தான் நதியை தான் அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க போன அந்த பீரியட் எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தா அறுப்பு காலமா. அறுப்பு காலத்துல அவங்க அந்த இடத்துல போயிருக்கிறாங்க. பொதுவாகவே அந்த இடத்துல அறுப்பு காலத்துல யோர்தான் நதியில வெள்ளம் கரை புரண்டு ஓடுவது வழக்கமாக இருக்கும். அந்த டைம்ல தான் இவங்க அதை கிராஸ் பண்ணி போறதுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி தான் அவங்க போறாங்க, அதாவது கானான் தேசத்தை. அந்த இடத்துல அவங்க போகிற பொழுது யோர்தான் ஒரு பெரிய தடையாக நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசுவா கர்த்தரிடத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே இப்ப என் முன்னால ஒரு பெரிய தடை இருக்கு, இப்ப நாங்க அதை தாண்டி எப்படி நாங்க போறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சில காரியங்களை சொல்லி நீ இப்படி இப்படிலாம் செய் அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதன்படியே அவங்க செஞ்சு அதை கடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எப்படின்னு பாருங்களேன், கர்த்தர் சொல்றாரு, முதலாவது உடன்படிக்கை பெட்டிகளை சுமந்துட்டு போற ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த தண்ணியில படணும், அந்த இடத்துல அவங்க நடுவுல போய் நிற்கணும். அப்ப அந்த யோர்தான் நதி இரண்டாக பிரிந்து குவியலாக நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஆசாரியர்கள் போய் நிற்கிறாங்க, அந்த யோர்தான் ரெண்டாக பிரிந்தது. எப்படி செங்கடல் ரெண்டாக பிரிந்தது மோசேக்கு நேரத்துல, அதே போல யோசுவா மூலமாகவும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அது இரண்டாக
பிரியுது. ஜனங்கள் எல்லாம் வெட்டாந்தரையில அழகா அவங்க நடந்து அந்த யோர்தானை கடந்து போற அந்த அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்னதாக எரிகோ அப்படிங்கிற கோட்டை, அதுதான் 2வது தடையாக அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு காரியம். இந்த ஜனங்கள் எல்லாம் யோர்தானை ரொம்ப சந்தோஷமா கடந்துட்டாங்க. அடுத்து கானானை நோக்கி அவங்க போறாங்க. 2வது ஒரு மிகப்பெரிய தடை அவங்க வாழ்க்கையில வருது, எரிகோ கோட்டை. அப்ப இந்த எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவங்க வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாத படிக்கு அங்கேயும் ஒரு பெரிய தடையை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. சரி, இப்போ இந்த எரிகோ அப்படிங்கிற பட்டணத்தை பத்தின ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அங்க வாழ்ந்த மக்களுடைய நம்பிக்கைகள்லாம் என்ன, அவர்கள் செய்த பாவங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி, எரிகோ அப்படிங்கிறது உலகத்தின் பழமையான நகரங்கள்ல ஒன்று, அதாவது ஆன்ஷியன்ட் சிட்டில ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எரிகோ யோர்தான் நதிக்கு அருகில் உள்ள யோர்தான் பள்ளத்தாக்குல இருந்திருக்கு, அங்கதான் அது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எரிகோவில அதிகமாக கானானியர்கள் தான் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அதிக ஜனங்கள், வெகு ஜனங்களாக கானானியர்கள் தான் அங்க வாழ்ந்தாங்க. அவர்களை தவிர இன்னும் சில பேரும் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவங்க பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தாங்க. ஒரு தெய்வத்தை மட்டும் ஆராதிக்காம அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பல தெய்வ வழிபாடுகளை அவங்க பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த எரிகோவினுடைய மக்கள் ரொம்ப பொல்லாதவர்களாகவும் அதிக பாவங்கள் நிறைந்த ஒரு பட்டணமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. என்னென்னலாம் பாவங்கள் எல்லாம் அவங்க செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிலை வழிபாடுகள், கர்த்தர் ரொம்ப அருவருக்கிற ஒரு பாவம் தான் விக்கிரக வழிபாடு. அப்ப இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா சிலை வழிபாடுகளை அதிகமாக பின்பற்றினாங்க. அது மாத்திரமல்ல, விபச்சாரம், கர்த்தர் இருக்கிற இந்த விபச்சார பாவங்களை அவங்க அதிகமா செஞ்சாங்க. இது மாத்திரமல்ல, சொல்ல முடியாத பாலியல் பாவங்கள், இந்த சோதோமின் பாவங்கள்லாம் இருக்குல்ல, அப்படிப்பட்ட கொடுமையான, கொடூரமான, அசுத்தமான பாலியல் பாவங்களை திரளாக அவங்க செய்ததை பார்க்கிறோம். இது கர்த்தர் அருவருக்கிற காரியத்துல ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தேவன் ரொம்ப வெறுக்கிற நர பலிகளை அவங்க செலுத்தி கொண்டிருந்தாங்களாம். அவர்களுடைய தேவனுக்கு காணிக்கைகளாக செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31 இந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க யார தெரியுமா நரபலி கொடுத்தாங்க? தங்களுடைய சொந்த குமாரர் குமாரத்திகளை அக்னியில சுட்டெரித்து ஆராதனை செஞ்சாங்களாம். யாருக்கு? இந்த விக்கிரகங்களுக்கு. தங்களுடைய இரத்தத்திலிருந்து பிறந்த தங்களுடைய சொந்த குமாரர் குமாரத்திகளை என்ன செஞ்சாங்களா? சுட்டெரித்து பலி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு கொடூரமான பாவங்களால அந்த தேசம் நிறைந்திருந்தது. இது கர்த்தருக்கு பிடித்தமில்லாத, கர்த்தர் அருவருக்கிற காரியத்துல ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த நகரத்தை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும், இந்த எரிகோ பட்டணத்தை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அதை பத்தி சில காரியங்கள் பார்க்கலாம். இந்த நகரம் ரொம்ப பெரிதாக அரண் செய்யப்பட்டிருந்தா, அதாவது ஒரு பலத்த பாதுகாப்போட அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா அதை பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த எரிகோ ஒரு பலமான கோட்டை நகரம் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கு. இதனுடைய வலிமையான பலத்த அரண்களால சூழப்பட்டு இந்த தேசமே பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனுடைய வால்ஸ் இதனுடைய வால்ஸ் பத்தி, சுவர்கள் பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, இந்த சுவர்கள் மேலதான் ராகாபோட வீடே கட்டப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு பலமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்ப குறிப்பிடத்தக்க இராணுவ கோட்டையாகவும் இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறத பார்க்கிறோம். இது எரிகோ மக்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்துச்சாம். எது அப்படின்னு பார்த்தா, தங்களுடைய கோட்டையும் தங்களுக்கு இருக்கிற அந்த இராணுவ பலமும் தங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நம்புனாங்களாம். ஏன்னா அது ரொம்ப அழகா, ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்கல்ல, அதனால இது தங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் ரொம்ப நம்பிக்கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த தேசத்தினுடைய, அதாவது அந்த எரிகோவினுடைய மக்களுடைய பயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த எரிகோவின் ஜனங்கள் இஸ்ரவேலரையும் யெகோவா தேவனையும் கண்டு ரொம்ப பயந்தாங்களாம். அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயந்துதான், தேவனை பார்த்து பயந்துதான் தங்களுடைய வாசல்களை, அதாவது அந்த கோட்டை அரண் அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னு பார்த்தோம்ல, அந்த கோட்டை இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற பொழுது அதனுடைய வாசல் அடைக்கப்பட்டிருந்துச்சு. எதுக்கு அவங்க அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்துதான் அவங்க அடைச்சு வச்சிருந்தாங்களாம். எதுக்கு பயந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர்கள் பல கானானிய தேசங்களை, அதாவது இவர்கள் சார்ந்த பல கானானிய தேசங்களை, நகரங்களை அவங்க ஜெயித்ததுனாலையும்,
அதே போல செங்கடல், யோர்தான் இதெல்லாம் அற்புதமாக பிளந்து பார்வோன் சேனையெல்லாம் ஒன்றுமில்லாம போயிட்டாங்க. இவர்களை கர்த்தர் அற்புதமாக வழி நடத்தி கொண்டு வருகிறார் அப்படிங்கிறதையும் இவங்க கேள்விப்பட்டதுனால இவர்கள் ரொம்ப பயந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இவங்க எவ்வளவுதான் கர்த்தரை நினைச்சு பயந்தாலும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சு பயந்தாலும், இவங்க ஜஸ்ட் பயப்படதான் செஞ்சாங்களே தவிர இவங்க தேவனிடத்துல மனம் திரும்பவும் இல்லை, தேவனுடைய இரக்கத்தை அவங்க தேடவும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். கர்த்தர் இடத்துல அவங்க திரும்பவே இல்லை. ஆனா ஜஸ்ட் பயந்துக்கிட்டு என்ன செஞ்சிருந்தாங்க, கோட்டை சுவரை மூடி வச்சிருந்தாங்க, அந்த கதவுகளை அடைத்து வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல எரிகோ கோட்டை, அதாவது எரிகோ அப்படின்னு சொன்னாலே மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர் யாரு அப்படின்னு சொன்னா ராகாப். ஸோ அவங்கள பத்தி என்ன நம்ம தெரிந்து கொள்றோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய செயலும் அவர்களுடைய பலனும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ராகாப் வேவுக்காரர்கள் அந்த இடத்துல இஸ்ரவேல் வேவுக்காரர்கள் வந்தாங்கல்ல, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஒளித்து வைத்து பாதுகாத்தாங்க. அது ஒரு பெரிய நன்மையான செயல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது நிமித்தமாக அவங்க பாதுகாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவர்கள் ஒளித்து வைத்து பாதுகாத்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களும் இந்த தேசத்துல இருக்கிறவங்க தானே, ரொம்ப பயத்து நிமித்தமாக தான் அந்த செயலை செஞ்சாங்க. அவங்க அந்த காரியத்தை சொல்றதை பாருங்களேன். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9-12 இந்த வசனங்கள்ல ராகாப் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். அவங்க சொல்றாங்க, தேசத்தை கர்த்தர் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். அதாவது இந்த எரிகோ தேசத்தை கர்த்தர் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். விசுவாச அறிக்கை ராகாபோட வாயிலிருந்து இந்த வேவிக்காரர்களுக்கு வருது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருறதா நம்ம பார்க்கிறோம். தேசத்தை கர்த்தர் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். உங்களை பற்றிய பயம், நீங்க உங்களை பற்றின பயம் தேசத்தின் குடிகள், அதாவது நாங்க எல்லாருமே உங்களை குறித்த பயத்தினால நாங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், எங்களுடைய இருதயம் அப்படி கரைந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி ராகாப் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான காரியத்தை அந்த இடத்துல சொல்றத பாருங்க, உங்கள் தேவனே பெரியவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாட்சி இடுகிறத பார்க்கிறோம். அதனால எனக்கும் நீங்க தயவு செய்யுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற பொழுது எனக்கும் நீங்க தயவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல டீல் பேசுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு பயத்து நிமித்தமாக தான் அந்த இடத்துல வேவுக்காரர்களை ஒழித்து வைத்து கிருபை செய்றா, இரக்கம் செய்றா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா கூட அவர் என்ன நினைச்சு செஞ்சாலும் அந்த ராகாப் தைரியமாக பர்சனலி ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அவங்க ஒழித்து வைத்து பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ராகாப் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்கிற ஒரு பாவியாகவே இருந்தா கூட தேவ ஜனங்களுக்கு அவங்க செய்த உதவினாலையும் தேவன் மேல அவங்க நம்பிக்கை வச்சு விசுவாச அறிக்கையிட்டாங்கல்ல, கர்த்தர் என்னை பாதுகாக்கணும், நான் உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லி, இது நிமித்தமாக தான் தேவனிடத்துல அவங்க இரக்கம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எரிகோ கோட்டை, எரிகோ பட்டணம் முழுவதுமாக அழிகிற பொழுது ராகாப்பும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டுச்சு. தேவனாய் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுமா தெரிந்து கொள்கிறோம், நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும் அப்படிங்கிறத இந்த காரியத்துல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13 இதுல இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும் அப்படிங்கிற பாடத்தை தான் இந்த இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, எரிகோ பட்டணத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமான பார்வை, ஒரு ப்ராஃபட்டிக் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். தேவனுடைய திட்டமும் இந்த ஆவிக்குரிய யுத்தமும் எப்படிலாம் அந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலர் வாக்குத்தத்தம் பெரும்படிக்கு, அதாவது இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறது தானே கர்த்தர், அதை தானே தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதை சுதந்திரிக்கும்படிக்கு தான் அவங்க கடந்து செல்றாங்க. அப்ப வாக்குத்தத்தத்தை பெரும்படிக்கு அவங்க வழி நடந்து போகிற பொழுது அவங்க சந்திக்கிற மிகப்பெரிய தடை தான் எரிகோ. இந்த கோட்டை தான் மிகப்பெரிய தடையாக அவங்களுக்கு முன்பதாக வந்து நிக்கிறத பார்க்கிறோம். அப்ப அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோவை யோசுவா தங்களோட கண்களால் அவர் பார்க்கிறார். அவர் பார்க்கிறாரு, அந்த எரிகோ கோட்டை அப்படியே அடைக்கப்பட்டு அந்த வாசல் மூடப்பட்டிருக்கிறத அவர் பார்க்கிறார். அப்ப யோசுவா தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு தேவ விசிட்டேஷனை அந்த இடத்துல பார்க்கிறத பார்க்கிறோம். வாசிச்சு பார்ப்போமே. யோசுவா 5ஆம் அதிகாரம் 13-15 இந்த வசனங்கள் என்ன போட்டிருக்குன்னா, அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய விசிட்டேஷன் யோசுவாவுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோசுவா தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது அந்த இடத்துல தூரத்துல ஒரு மனிதர் நிற்கிறத அவர் பார்க்கிறார். அப்ப உடனே இவர் என்ன செய்யறாரு, அந்த மனிதர்கிட்ட பக்கத்துல போய் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு போகிற பொழுது அவர் இன்னொரு காரியத்தை பார்க்கிறாரு. அவருடைய கரங்கள்ல கைகள்ல
உருவின பட்டயத்தோடு அந்த மனிதன் நின்று கொண்டு இருக்கிறத பார்க்கிறார். அப்ப யோசுவா பக்கத்துல போயிட்டு, நீங்க யாரு, நீங்க எங்களை சேர்ந்தவங்களா இல்ல ஆப்போசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். நீங்க யாரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அந்த நிற்கிற அந்த மனிதர் அந்த கரங்கள்ல உருவின பட்டயத்தோடு நிற்கிறார்ல, அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இந்த இடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசுவாவுக்கு கிடைக்கப்பட்ட விசிட்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தருடைய சேனையின் அதிபதி அவரை சந்திக்கிறதுக்கு இறங்கி வந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்றோம் அப்படின்னு சொன்னா, நடைபெற போகிறது ஒரு சாதாரண யுத்தம் இல்ல, ஒரு ஆவிக்குரிய யுத்தம், ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் தான் அந்த எரிகோ அந்த இடத்துல நடக்க போகுது. அதற்காக தான் அந்த இடத்துல உருவின பட்டயத்தோடு சேனையின் அதிபதி இவரை சந்திக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும். சேனையின் அதிபதி அப்படின்னு சொன்னா ரீசன் இல்லாம வந்து பார்க்க வருவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம தேசத்துல இருக்கிற அரசியல்ல தலைவர்களை கூட, பக்கத்துல இருக்கிறவங்களை கூட நம்ம பார்க்க முடியாது. அப்ப பரலோகத்துல கர்த்தருடைய சேனையின் அதிபதி இறங்கி வந்து ஒரு விசிட்டேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு யுத்தம், அதாவது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் அங்க நடக்க போகுது. அத மனித பலத்துல இல்ல, ஆவியின் பலத்துல தான் நீ செய்ய போற அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விசிட்டேஷன் கொடுக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். சரி, எதற்காக இந்த விசிட்டேஷன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு சொன்னா ஒரு 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். எதற்காக யோசுவாவுக்கு இந்த விசிட்டேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட் நமக்கு இருக்கணும். அதாவது தேவ திட்டத்தோட மனித திட்டம், அதாவது நம்மளும் தேவனும் ஒன்றா இணையணும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட்டுக்காக தான் அந்த இடத்துல விசிட்டேஷனை கர்த்தர் கொடுக்கறத பார்க்கிறோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடைபெற போகிறது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அப்ப இந்த யுத்தத்துல யோசுவா தேவ திட்டத்திற்கு ஏற்றபடி தன்னை தயார்படுத்தவும், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி தன்னை அலைன் பண்றதுக்கும் தான் இந்த விசிட்டேஷனை கர்த்தரங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆவிக்குரிய ஜெயம் அப்படின்னு சொன்னா அது எப்போதுமே நம்ம முழுவதுமாக கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிற பொழுதும், அவர் சொல்லுகிறத அப்படியே நம்ம கீழ்ப்படுகிற பொழுதும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். யோசுவா என்ன செய்யறாரு? கர்த்தருடைய சித்தத்துக்கு அவர் என்னென்னலாம் சொல்றாரு, அவர் சொன்ன திட்டத்துக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அதற்கு ஏற்றபடி அலைன் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சேனையின் அதிபதி சொல்றாரு, அந்த இடத்துல எரிகோவையும் அதனுடைய ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசுவா அந்த திட்டத்திற்கு ஏற்றபடி தன்னை அலைன் பண்ணது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக என்ன செய்யறாரு, அவர் அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்றதை பார்க்கிறோம். 2வது எதுக்கு இந்த விசிட்டேஷன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷனுக்காக, அதாவது ஆவிக்குரிய ஆயத்தத்திற்காக தான் இந்த விசிட்டேஷன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யுத்தம் செய்ய வேண்டிய யுத்த முறைகள் இருக்குல்ல, நம்ம இஷ்டத்துக்கு போய் ஆவிக்குரிய யுத்தத்தை செஞ்சிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப யுத்த முறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். அப்ப தேவதூதன் முதலாவது யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நீ இப்படி எல்லாம் செய்யணும், அதாவது 7 முறை சுற்றி வரணும், 6 முறை இல்லப்பா 7 முறை சுற்றி வரணும், அது மாத்திரம் இல்ல 7 முறை நீங்க எக்காலம் ஊதணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. நீ இப்படிதான் பண்ணணும், நீ கர்த்தரை நோக்கி துதிக்கணும் அப்படிலாம் சொல்றாரு. அதே போல சத்தம் போடக்கூடாது, பேசக்கூடாது, சைலண்டா தான் அந்த காரியத்தை செய்யணும் அப்படிலாம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், யுத்த முறைகளை தேவதூதன் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்கிறோம். மாத்திரமல்ல, யோசுவா அதை கற்றுக்கொண்டாரு, வாக்குத்தத்தையும் பெற்றுக்கொண்டாரு. அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யறாரு, நேரா ஜனங்கள் கிட்ட வந்து அவர்களையும் என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுத்துறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதுதான் ரொம்ப கஷ்டமானது. மிகுந்த ஜனங்கள் இருக்கிற பொழுது லட்சக்கணக்கான ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு காரியம். அப்ப யோசுவா என்ன செய்யறாரு, ஜனங்களை எல்லாம் திரட்டி யுத்த முறைகளை கற்றுக் கொடுக்கறத பார்க்கலாம். இப்படிதான் நம்ம செய்யணும், இந்த யுத்தத்தை இப்படிதான் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களை பிசிக்கலியா, மென்டலி, இமோஷனலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி ப்ரிப்பேர் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் ஒருத்தர் கூட இது சுற்றினா, இந்த எக்காலம் ஊதினாலோ, இந்த இடத்துல நம்ம 7 தடவை சுத்தி வந்தாலோ, இல்ல பிரைஸ் பண்ணி நம்ம துதித்தாலோ இந்த ஆலங்கம் இடிந்துருமா, இது வந்து பாசிபிள் தானா, இது நடக்குமா, பிராக்டிக்கலி இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட கேட்கலையாம். எல்லாருமே என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நம்பி அவர் சொன்னபடியே அப்படி செய்யறதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலி ஒரு ப்ரிப்பரேஷன் அந்த இடத்துல, ஒரு ஆயத்தத்தை அந்த இடத்துல யோசுவா செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 காரியத்திற்காக தான் அந்த இடத்துல ஒரு விசிட்டேஷனை கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்னென்னலாம் தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
முதல் தகுதியாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றதா முதல் தகுதியாக அங்க சொல்லப்படுது. பொதுவாகவே கர்த்தர் சம்பந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு கண்கள், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோசுவாவுக்கு கண்கள் திறக்கப்பட்டிருந்ததுனாலதான் அந்த சேனையின் அதிபதி அவர் பார்க்கவும் முடிஞ்சிச்சு, அவர் சொன்ன காரியங்களை ஃபாலோ பண்ணி ஜனங்கள்கிட்ட கொண்டு வந்து அறிவிக்கவும் முடிஞ்சிச்சு. அப்ப முதல் தகுதியாக நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் கண்டிப்பாக திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்ய போற அந்த தேவ திட்டமும் தெளிவான புரிதலும் நமக்கு வேணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, 7 தடவை சுத்தணும் அப்படின்னு சொன்னா 7 தடவை தான். நான் அறகுறையா கேட்டுட்டு வந்து ஜனங்களையும் குழப்பக்கூடாது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னென்னலாம் திட்டம் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம தெளிவா கிராஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது, அதை குறித்த தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவான புரிதல் நமக்கு கண்டிப்பாக வேணும். இது தகுதிகள்ல பிரதானமாக சொல்லப்படுற காரியமா இருக்கு. மூன்றாவது, ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம என்ன காரியத்தை கர்த்தர் சொல்றாரோ, என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி சொல்றாரோ அதை சரியாக நம்ம புரிந்து கொள்றது மாத்திரமல்ல, அதை ஜனங்களுக்கு கொண்டு வந்து ப்ராப்பராக நம்ம அறிவித்து அவர்களையும் செயல்பட வைக்கிறது தான் ரொம்ப பெரிய சவாலான ஒரு விஷயம். இதுதான் மிக முக்கியமான தகுதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப ஜனங்களை அப்படிதான் யோசுவா ப்ரிப்பேர் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களையும் யோசுவாவுக்கு இந்த தகுதி இருந்ததுனாலதான் அந்த எரிகோவை அவரால் ஈஸியா ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அதனாலதான் அந்த ஜெயம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா வெப்பன்ஸ் வேணும், ஆயுதங்கள் வேணும். அப்ப ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கு ஆவிக்குரிய ஆயுதங்கள் வேணும் இல்லையா? அப்ப இவங்க அந்த இடத்துல என்னென்னலாம் ஆவிக்குரிய வெப்பன்ஸை யூஸ் பண்ணாங்க, எப்படி ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி ஜெயம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, அவங்க யூஸ் பண்ண ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன் என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஆவிக்குரிய ஆயுதம். தேவன் சொல்ற திட்டங்களை அப்படியே கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறபடியே செஞ்சாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஜெயமாக இருந்துச்சு. 7 நாள் 7 முறை, அதே போல நம்ம சைலண்டா இருக்கணும் அப்படிலாம் சொன்னா அதை அப்படியே கேட்டு அவங்க கீழ்ப்படிந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியம் எல்லாமே இது நடக்குமா அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்கலையா. யோசுவாவும் யோசிக்கல, அந்த ஜனங்களும் யோசிக்கல. எல்லாருமே கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளையும் திட்டங்களை கேட்டு அப்படியுமே முழுமையுமாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜனங்களை செவி கொடுக்கவும் கீழ்ப்படியவும் பண்றது ஒரு பெரிய சவால். அதை யோசுவா ரொம்ப கரெக்டா ப்ராப்பரா செய்தாரு அப்படின்னு தான் அந்த இடத்துல நம்ம சொல்லணும். இப்படி அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு கிடைத்த ரிசல்ட் என்ன தெரியுமா? நடக்கவே முடியாது, கற்பனைக்கு எட்டாத அந்த அற்புத ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இம்பாசிபிளான ஒரு காரியம் தான், ஆனா தேவனாகிய கர்த்தர் அதை அப்படி பாசிபிளாக மாற்றி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். எப்போ கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஆவிக்குரிய ஆயுதத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிற பொழுது மகா பெரிய ஜெயத்தை, இம்பாசிபிளான காரியத்தை கூட ரொம்ப ஈஸியா நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்றோம். ரெண்டாவது, அவங்க யூஸ் பண்ண ஸ்பிரிச்சுவல் வெப்பன் என்ன அப்படின்னு சொன்னா விசுவாசம் அப்படிங்கிற ஆவிக்குரிய ஆயுதத்தை அவங்க பயன்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய இருதயத்தை, அதாவது தங்களுடைய சுயத்தை, தன்னுடைய சுய பலத்தை, சொந்த பலத்தை அவங்க சாராம தேவனையே சார்ந்து அந்த யுத்தத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த இடத்துலையுமே தன்னுடைய சொந்த இருதயத்திலிருந்து வருகிற ஆலோசனைகள் எதையுமே அவங்க கலக்கவே இல்லை. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கல. கர்த்தர் சொன்னார்ல, அது அப்படியே என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிந்தாங்க. தன்னுடைய சொந்த காரியத்தை உள்ள இன்செர்ட் பண்ணவே இல்லை, சொன்னதை அப்படியே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சுய பலத்தை அவங்க சாராம தேவனையே சார்ந்து இந்த யுத்தத்தை செஞ்சாங்க. அப்ப தேவன் சொன்ன இந்த வாக்கு தத்துவம் இருக்குல்ல, கர்த்தர் வந்து இந்த தேசத்தை நான் உன் கைகளில் ஒப்பு கொடுப்பேன், இந்த தேசத்தை நான் முழுசுமா உன்கிட்ட நான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் யோசுவாவுக்கு கொடுத்திருந்தார்ல, இந்த வாக்கு தத்துவத்தை அவங்க பிடித்து கொண்டு அந்த வாக்கு தத்துவத்தை சார்ந்துதான் அந்த யுத்தம் செய்ய அவங்க போனாங்களாம். அதனாலதான் அந்த மாபெரும் ஜெயத்தை அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்றோம் அப்படின்னு சொன்னா, யுத்தத்துல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த பலத்திலேயோ சுய பலத்திலேயோ சுய ஞானத்திலேயோ இல்லை நம்ம ஓன் ஸ்ட்ராட்டஜினாலேயோ இல்லை அந்த இடத்துல இருக்கிற இராணுவ பலத்தினாலேயோ கூட இல்லை. ஜெயம் அப்படிங்கிறது தேவனை மட்டுமே நம்ம முழுமையாக நம்பி அவரையே சார்ந்து கொண்டு தேவ திட்டத்துக்கு நம்ம முழுமையமாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிற பொழுதுதான் ஆவிக்குரிய யுத்தத்துல ஒரு ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, மூன்றாவது அவங்க பயன்படுத்தின வெப்பன் என்ன, ஸ்பிரிச்சுவல் வெப்பன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
துதி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை அந்த இடத்துல யூஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். துதி அப்படிங்கிற ஆவிக்குரிய ஆயுதம். அதாவது தேவனுடைய ஆலோசனையின்படி நீ 7 தடவை சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 7 தடவை சுத்தி வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல நீங்க ட்ரம்பட் ஒலிக்கணும், நீங்க எல்லாரும் சேர்ந்து எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றதை பார்க்கிறோம். அப்படின்னா எல்லாரும் ஏக மனதாக நீங்க தேவனை நோக்கி துதி பலிகளை ஏறிடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் எல்லாரும் தேவனை நோக்கி ஒரே நேரத்துல ஏக மனதாக அவங்க துதிக்கிற பொழுது ஒரு பெரிய அற்புதம் அந்த இடத்துல நடந்தது. அடைக்கப்பட்டிருந்த அந்த பலமான கோட்டை எரிகோ இருக்குல்ல, அது அப்படியே அலங்கம் இடிந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப துதிக்கிற பொழுது தடைகள் தகர்ந்து உடைந்து போனது அப்படிங்கறத தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப அது மாத்திரமில்ல, அந்த இடத்துல ஒரு விசுவாச அறிக்கையை வெளியிடுறத நம்ம பார்க்கிறோம். பட்டணத்தை தேவனாகிய கர்த்தர் நம் கரங்களிலே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை அந்த இடத்துல சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப துதிக்கிற பொழுதும் நம்ம தேவனை நோக்கி விசுவாச அறிக்கை இடுகிற பொழுதும் தேவனாய் கர்த்தர் மாபெரும் ஜெயத்தை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கறத தான் இதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்யணும். நம்ம வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்குல்ல, இந்த தடைகள் எல்லாம் நம்ம தகர்க்கணும் அப்படின்னு சொன்னா துதி அப்படிங்கிற ஆயுதம் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த துதி அப்படிங்கிறது நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது, ஜஸ்ட் பாடுறது அப்படின்னு. இந்த துதி அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். அது எந்த காரியத்தையும் சாதிக்கிற வல்லமை கொண்டது, தடைகளை தகர்க்கிற பலம் கொண்டது அப்படிங்கிறத தான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த இடத்துல எரிகோ அப்படிங்கிற இந்த இடத்துல நடந்த ஒரு வார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது ஒரு இன்விசிபிளான வார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது என்ன இன்விசிபிளான வார் அப்படின்னு சொன்னா, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு ஏற்கனவே சொன்னோம்ல, அதனால தானே சேனையின் அதிபதி வந்தாரு. அது என்ன இன்விசிபிள் வார் அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது விசுவாச போர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது the war of faith அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப விசுவாச போர் அப்படின்னு சொன்னா, விசுவாசம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், காணப்படாதவைகளின் நிச்சயம். அதாவது விசுவாசம்ங்கிறது என்ன, எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கு, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம், அதுதான் விசுவாசம். அப்ப இவர்களுக்கு காணப்படாதவைகளின் நிச்சயம் எது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வாக்குத்தத்தமா நான் தருவேன் அப்படின்னு சொன்ன அந்த கானான், அதுதான் வாக்குத்தத்தம். அப்ப அந்த காணப்படாதவைகளின் நிச்சயத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு விசுவாச போர அவங்க செஞ்சுதான் ஆகணும். அதாவது அந்த தடைகளை தகர்த்து தான் ஆகணும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை நிறைய கொடுத்திருக்கிறார். அப்ப அதை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இப்படிப்பட்ட போரை நம்ம சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஒரு பலப்படுத்தப்பட்ட விசுவாசத்தோட, அதாவது நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பலப்படுத்தப்பட்ட விசுவாசத்தோடையும் ஏற்ற ஆயத்தத்தோடையும் பரிசுத்தத்தோடையும் இவங்க இந்த யுத்தத்தை செஞ்சாங்களாம். அப்ப ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, நம்முடைய விசுவாசம் பலப்படுத்தப்பட்டதா இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஏற்ற ஆயத்தமும் பரிசுத்தமும் நமக்கு வேணும். அப்பதான் அந்த யுத்தத்தை சந்திக்கவும் முடியும், அந்த யுத்தத்துல ஜெயிக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த ஜனங்களுடைய விசுவாசம் பரிபூரணப்பட்ட போது அப்பதான் அந்த இடத்துல அந்த தடைகள் எல்லாம் அலங்கம் இடிந்து விழுந்து ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 3 காரியங்களை பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் எதையுமே செய்யறதுக்கு வல்லவர். ஆனா அவர் செய்யறதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் வச்சிருக்கோம். அது அவருடைய நேரம். அவருடைய நேரத்துல அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறியே தீரும். ஆனா நாம என்ன தெரியுமா செய்யணும், அது வரைக்கும் பொறுமையோட காத்திருக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில இந்த பொறுமையோட காத்திருக்கிறது அப்படிங்கிறது வெயிட்டிங் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அது உண்மைதானே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா பொறுமையோட நம்ம காத்திருக்கணும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய பாடமாக நம்ம கற்றுக்கொள்றோம். தாமதமாறத போல நமக்கு சம்டைம்ஸ் தெரியும், என்னடா இன்னும் நடக்கலையே, அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நம்ம வாழ்க்கையில நடக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவருடைய நேரத்துல நிச்சயமாக அது நடந்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. அப்ப இந்த இடத்துலயும் பாருங்களேன், 4 தடவை சுத்திட்டு இந்த எரிகோ கோட்டைய, என்ன இன்னும் கோட்டைய அலங்கம் இடியலையே அப்படின்னு இந்த ஜனங்கள் கேட்டிருந்தா நடந்திருக்குமா? இல்ல. 4 முறை இல்ல, 7 முறை சுற்றணும். அதே போல எக்காலம் ஊதணும். அப்ப கர்த்தருடைய நேரம் அந்த இடத்துல வருகிற பொழுது கோட்டை இடிந்து விழுகும் அப்படின்னு தான் கர்த்தர் சொன்னார். அது மாத்திரமில்ல, இன்னொரு காரியத்தை நம்ம உதாரணமாக பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாரு. அந்த திருமணத்திற்கு போகிற பொழுது திராட்சை ரசம் குறைவுபட்டது. எல்லாரும் அங்க பதறாங்க.
அவங்க அம்மா உட்பட எல்லாரும் பதறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க, மரியாள் வந்து இந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபடுது அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய பெர்ஃபெக்ட் டைமிங்ல எல்லாத்தையும் கண்டிப்பாக கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம மறந்துடவே கூடாது. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல, இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல பார்த்து கொண்டே இருக்கிறோம்ல, அவருடைய நேரம் வருகிற வரைக்கும் எப்படி நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொண்டோம். இரண்டாவது பாடம் நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நமக்கு ஒரு ஆயத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் பியூரிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும், ஒரு ஆவிக்குரிய ஆயத்தம் அந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசுவா 3:5 இந்த வசனத்துல வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு யுத்தத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையிலையுமே ஒரு யுத்தத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துக்கு மெயினா பரிசுத்தம் ரொம்ப அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எரிகோவுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னலாக என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேலர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல சர்க்கம்சேஷன்லாம் செஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க, தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்றாங்க, ஆயத்தப்படுத்தி கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப வாக்குத்தத்தம் தான் இருக்கே, கர்த்தர் தான் சொல்லிட்டார்ல, நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லி சும்மா அவங்க எரிகோவுக்குள்ள நுழைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. சுதந்திரிக்க முடியுமா? அந்த அற்புதம் நடந்திருக்குமா? இல்லை. அப்ப வாக்குத்தத்தமே நம் கைகள்ல இருந்தாலும் சரியான ஆயத்தத்தோடையும் பரிசுத்தத்தோடையும் போனா மட்டும்தான் அதை சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்து மூன்றாவது நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவன் நீதியுள்ளவர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி அப்படின்னு பார்த்தா, உபாகமம் 34:10-12 இந்த வசனங்கள்ல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மோசே போல வல்லமையான தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி எங்க சர்டிபிகேட்டே கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும், தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவராகவே இருந்தாலும், அழைப்புல நம்ம ஓடுகிற பொழுது தேவன் சொன்னதை சொன்னபடி செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன வேணாலும் ரீசனா இருக்கலாம். எந்த ரீசனா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யலை அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வாக்குத்தத்தமே கொடுத்திருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்ம சுதந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு பெரிய பாடமாகவும் எச்சரிக்கையாகவும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும். மோசேக்கு பாருங்களேன், நீ பார்ப்ப, உன் கண்களால பார்ப்ப, ஆனா நீ அதற்குள்ள பிரவேசிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாரு. அப்ப எவ்வளவு நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்லி பாருங்களேன், இது எவ்வளவு ஆபத்து. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லா விதத்திலையும் நான் என்னென்னலாம் பாடங்கள் சொன்னேன் சரியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்ம நினைக்கலாம், பாதி வரைக்கும் நான் ரைட்டா செஞ்சுட்டேன், மீதி ஒரு சின்ன சின்ன தவறுகள் தானே அப்படின்னு சொல்லி நினைச்சா, மோசேக்கே என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். அப்ப நானும் நீங்களும் ஏமாத்துறோம். அதனால தேவன் நீதி உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. அப்ப கர்த்தர் சொன்னதை சொன்னபடியே நம்ம செஞ்சா மட்டும்தான் அந்த வாக்குத்தத்தத்தை பரிபூர்ணமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, கடைசியாக தீர்க்க தரிசன எச்சரிக்கை ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாக காரியங்களை வெளிப்படுத்துகிற பொழுது அது ஆசீர்வாதமாக மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் இல்லை. எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும், அதே போல எச்சரிப்பின் தீர்க்க தரிசனங்களும் இருக்கு. இந்த இடத்துல அதை தான் நம்ம பார்க்க போறோம். யோசுவா 6:26 இந்த வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, யோசுவாவினுடைய சாபம் அந்த எரிகோ பட்டணத்தின் மேல வைக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். என்ன சாபம் இருக்கு, என்ன எச்சரிக்கை வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனிதன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருக்காரு. அதே போல அதன் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது அவருடைய மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற பொழுது இளைய குமாரனையும் சாக கொடுக்கப்படுவர்கள் அப்படின்னு சொல்லி யோசுவா எரிகோவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு எச்சரிக்கையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எங்க நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 ராஜாக்கள் 16:34 இந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் அப்படியே நிறைவேறினதை நம்ம பார்க்கிறோம்.
ஈயேல் அப்படிங்கிற பெத்தேல் ஊரை சேர்ந்த ஒரு மனிதன் என்ன செய்யறாரு, துணிகரமாக இந்த இடத்துல மறுபடியுமா அந்த எரிகோவை எடுத்து கட்டுறதை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு ஒரு சாபமே இருக்கு. ஆனா அவர் துணிகரமா தைரியமா துணிஞ்சு என்ன செய்யறாரு, மறுபடியும் எடுத்து கட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் கட்டுகிற பொழுது என்ன தெரியுமா நடந்துச்சு, அவர் அஸ்திபாரம் போடுகிற பொழுது அவருடைய மூத்த குமாரனான அபிராம் அப்படிங்கிறவரையும் அந்த வாசலை வைக்கிற பொழுது செஹூக் அப்படிங்கிற அவருடைய இளைய குமாரன் 2வது மகனையும் சாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப துணிகரமாக மீறி அவர் செஞ்சதுனால அவருடைய குடும்பத்தையும் தன்னுடைய சொந்த மகன்களை இழந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும் தெரியுமா, தேவனாய கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் உதாரணமாகவும் இருக்கு. இந்த எரிகோவை குறித்து நம்ம கற்றுக்கொண்ட அநேக பாடங்கள் இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த வசனங்களையும் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.